ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆப்பு வைத்த நீதிமன்றம் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறான சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட பொதுக்குழுவை கூட்டி அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவே இறுதி முடிவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதாவது அவங்களோட வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணாங்க. அதன்படி தனக்கு ஒத்து வராத ஓபிஎஸ்ஸையும் அவருடைய ஆதரவாளர்களையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே விலகி விட்டாருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியே கிடையவே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இதற்கு முன் அம்மா புரட்சி தலைவர் வரைக்கும் தான் அதெல்லாம் பொதுச் செயலாளர் என்ற பதவி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிலாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு பதிலடி கொடுத்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பல்வேறான சட்ட போராட்டங்கள் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எந்த ஒரு சட்ட போராட்டமும் வரலைங்க. அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகள் குவிந்தன. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 10வது டைமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் வழக்கு தொடுத்திருக்காருங்க. அதாவது எனக்கு நஷ்ட ஈடு வேணும், என்ன அதிமுகவில் விலக்கிட்டாங்க, எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு புறம் பார்த்தா நான் தான் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளருக்கு தான் எல்லாமே அப்படின்றாங்க. ஆனால் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ பதவிகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் பறிக்கப்படவில்லைங்க. 2026 வரைக்கும் அது நீடிச்சுட்டு தான் இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நிதி கேட்குறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு நிவாரணம் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் கேட்குறாரு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவரோட பதவி 2026 வரைக்கும் இருக்கு. அவர் எம்எல்ஏவாக தான் செயல்பட்டு வராருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் ஒரு மரண அடியாக இருக்குங்க. உயர்நீதிமன்றத்திலேருந்து வர செய்தி மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி வாங்கிறாருங்க. என்னத்தங்க சொல்கிறது, இனி டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்தால் ஒன்றுமே முடியாதுங்க. ஏன்னா அதற்கு மாறா சசிகலா ப்ளஸ் சசிகலா தம்பி திவாகரனும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இணைவதாக பார்த்தீங்கன்னா செய்திகள் வளம் வருதுங்க. இதனால் அரசியல் பிச்சை அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா பொருள் பட்டிருக்குங்க. இனிமே பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்வே பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ்க்கு கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் ஃபோனுக்கு வருங்க. தேங்க்யூ.